வணக்கம். 4 மணி செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மத்திய அமைச்சர் பதவியிலிருந்து விலகப் போவதாக வெளியான தகவல் தவறானது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவையில் தொடர்வதில் பெருமிதம் என்றும் எக்ஸ் பதிவில் நடிகரும் பாஜக எம்பியுமான சுரேஷ் கோபி விளக்கம். சென்னையில் நாளை முதல் 3 கட்டங்களாக நடைபெறக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள் கூட்டம். வளர்ச்சி திட்டங்களின் நிலை தொடர்பாக தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா ஆய்வு. சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக வங்கி அதிகாரிகளின் விவரங்களை வழங்கக் கோரி செந்தில் பாலாஜி தொடர்ந்த வழக்கு. ஜூன் 14ஆம் தேதி சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது. திண்டுக்கல் முனையத்திலிருந்து வெளியே வந்த பேருந்து எதிரே இருந்த ஸ்வீட் கடைக்குள் புகுந்து விபத்து. ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து மோதியதில் பெண் காயம். கடையில் இருந்த பொருட்கள் கடும் சேதம். பிரேமலதாவின் பேச்சு உள்ளத்தை அள்ளித்தா கவுண்டமணி செந்தில் காமெடி போல உள்ளது. சின்ன பையன் பார்த்து விட்டுக் கொடுத்திருக்கலாம் என்று பேசியது குறித்து விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாகூர் விமர்சனம். அவரை பொறுத்த மட்டும் சின்ன பையனுக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணியிருக்கலாம், அல்லது கொஞ்சம் இந்த டெம்போலாம் வச்சு கடத்தியிருக்கோம், கொஞ்சம் பார்த்து போடுங்கன்னு கவுண்டமணி ஜோக்கில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு அரசியல் முதிர்ச்சியின்மையை காட்டுகிறது. தமிழ்நாட்டில் 2 லட்சம் புதிய ரேஷன் கார்டுகள் விநியோகிக்கக்கூடிய பணிகள் தொடக்கம். தேர்தல் நடத்தை விதிகள் தளர்த்தப்பட்ட நிலையில் அரசு நடவடிக்கை. நீட் தேர்வு முறைகேடு மற்றும் குளறுபடிகளை கண்டித்து சென்னையில் நாளை இளைஞர் காங்கிரசார் ஆர்ப்பாட்டம். செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் பங்கேற்பார்கள் என்று அறிவிப்பு. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல். 13ஆம் தேதி வாக்கள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். விக்கிரவாண்டி தொகுதியில் தேர்தல் நடத்தை விதிகள் அமல். விழுப்புரம் மாவட்டத்தில் 50,000 ரூபாய்க்கு மேல் ரொக்கமாக எடுத்து செல்லக்கூடாது என்று சத்யபிரதா சாஹூ தகவல். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை எதிர்கொள்ள திமுக தயார். திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பேட்டி. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களை ஜூன் 28ஆம் தேதி சந்திக்கிறார் விஜய். 2 கட்டங்களாக ஜூலை 3ஆம் தேதியும் விழா நடைபெறும். மே 5ஆம் தேதி நடந்த நீட் தேர்வை ரத்து செய்யக்கோரி உச்சநீதிமன்றத்தில் மேலும் ஒரு வழக்கு. குளறுபடி புகாரால் தேர்வு முடிவு அடிப்படையில் கலந்தாய்வு கூடாது என்றும் கோரிக்கை. தமிழ்நாடு புதுச்சேரியில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை. சாலைகளில் குளம் போல் தேங்கிய மழை நீர். நெல்லை, குமரி உட்பட 4 மாவட்ட கடற்கரை பகுதியில் கள்ளக்கடல் காரணமாக 3 மீட்டர் உயரம் வரை அலைகள் உருவாக வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. கோவை மாவட்டம் சூலூரில் 2.5 லட்சம் ரூபாய்க்கு விற்கப்பட்ட பெண் குழந்தை. வடமாநில கும்பல் மற்றும் குழந்தையை வாங்கிய விவசாயி உட்பட 5 பேர் கைது. பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்டார் நரேந்திர மோடி. விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6,000 ரூபாய் வழங்கும் திட்டத்திற்கு நிதி ஒதுக்கி முதல் கையெழுத்து. ஆந்திர பாஜக தலைவர் புரந்தேஸ்வரிக்கு மக்களவை சபாநாயகர் பொறுப்பு வழங்கப்பட வாய்ப்பு. சபாநாயகர் குறித்து முடிவு செய்ய கூட்டணி கட்சிகளுடன் வரக்கூடிய 12ஆம் தேதி பாஜக ஆலோசனை. சந்திரபாபு நாயுடுவின் பதவியேற்பு விழாவிற்காக தயாராகி வரும் ஆந்திராவின் கிருஷ்ணா மாவட்டம். புதன்கிழமை நடைபெறக்கூடிய விழாவில் பங்கேற்கிறார் நடிகர் ரஜினிகாந்த். ஆதித்யா L1 விண்கலத்தால் எடுக்கப்பட்ட புதிய புகைப்படங்களை வெளியிட்ட இஸ்ரோ.
மே மாதத்தில் சூரியனின் சீற்றத்தை படம் பிடித்த சூட் மற்றும் வெல்க் ஆய்வு கருவிகள். மத்திய அமைச்சரவையிலிருந்து நடிகர் சுரேஷ் கோபி விலக இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் அதனை அவர் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். கேரள மாநிலம் திருச்சூர் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நடிகர் சுரேஷ் கோபிக்கு மத்திய இணையமைச்சர் பதவி ஒதுக்கப்பட்டது. டெல்லியில் உள்ள குடியரசு மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவிலும் சுரேஷ் கோபி இணையமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த சூழ்நிலையில் சினிமாவில் கவனம் செலுத்தி இருப்பதால் சுரேஷ் கோபி எந்த பதவியையும் மத்திய அரசிடம் கேட்கவில்லை என்றும் அமைச்சரவையிலிருந்து சுரேஷ் கோபி விலகப் போவதாகவும் தகவல் வெளியானது. இந்த விவகாரம் பேசு பொருளானதை எடுத்து மத்திய அமைச்சராக தான் தொடரப்போவதாக சுரேஷ் கோபி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் விளக்கம் அளித்துள்ளார். தான் ராஜினாமா செய்ய போவதாக வெளியான தகவல் தவறானது என்றும் கேரளாவின் முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சிக்காக பிரதமர் நரேந்திர மோடியுடன் இணைந்து பணியாற்றுவதாக உறுதி பூண்டிருப்பதாகவும் சுரேஷ் கோபி கூறியுள்ளார். மூன்றாவது முறை பிரதமராக பதவியேற்ற நரேந்திர மோடி விவசாயிகளுக்கான நிதி ஒதுக்கீட்டு கோப்பில் முதல் கையெழுத்திட்டார். 18வது மக்களவைத் தேர்தலில் பாஜக பெரும்பான்மை பெற்ற நிலையில் கூட்டணி கட்சியுடன் ஆட்சி அமைத்துள்ளது. நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக நேற்று பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார். நிலையில் பிரதமர் அலுவலகத்திற்கு சென்ற மோடி விவசாயிகளுக்கான உதவித்தொகை திட்டத்தின் 17வது தவணை நிதி ஒதுக்கீட்டு கோப்பில் முதல் கையெழுத்திட்டார். இதன் மூலமாக 9,30,00,000 விவசாயிகளுக்கு சுமார் 20,000 கோடி ரூபாய் நிதி வழங்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் விவசாயிகளின் வாழ்வுக்காக தங்கள் அரசு முழு அர்ப்பணிப்புடன் இருக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். மேலும் விவசாயிகள் மற்றும் வேளாண் துறை முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து பணியாற்றுவோம் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். பீகாரில் நிதிஷ்குமாரின் முக்கியத்துவத்தை குறைக்கவே பாஜக எம்பிக்களுக்கு அதிக அளவில் அமைச்சரவையில் இடம் ஒதுக்கப்பட்டிருப்பதாக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாட்டின் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பேசியவர் பீகாரை முழுமையாக கைப்பற்றுவதே பாஜகவின் நோக்கம் என்றும் கூறியுள்ளார். பீகார்ல கூட்டணியாகவே 24 இடங்கள் தான். உத்தரப்பிரதேசம் அளவுக்கு இடங்களும் அங்க இல்லை. ஆனாலும் 8 பேருக்கான வாய்ப்பு எதனால்? நிதிஷ்குமாரை காலி பண்ணணும், வேற எதுக்காகவும் வருவது. நிதிஷ்குமாருடைய முக்கியத்துவம் குறையப்பட வேண்டும். இப்ப சென்ட்ரல் மினிஸ்டர் இருந்து பிஜேபிக்காரங்க சென்ட்ரல் மினிஸ்டர் அதிக அளவுல இருக்கும்போது அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் அங்க கொண்டு கொடுக்கும்போது இதெல்லாம் பிஜேபியினாலதான். பிஜேபி ஆட்சிக்கு வந்தா பிஜேபி இன்னும் அதிகமான பவர் பெற்றா பீகாருக்கு இன்னும் அதிகமா கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் இல்லையா? அதுக்காகத்தான் பீகார் பொறுத்தமட்டில் உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்தபடியா பீகார் ரொம்ப முக்கியமான மாநிலம். அடுத்து வந்து மகாராஷ்டிரா. இவங்க இந்த பீகாரை வந்து முழுக்க பிடிக்கணும், இது அவங்களுடைய நோக்கம். அதனால இந்த மாதிரி செயல் செய்யறாங்க நான் நினைக்கிறேன். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மக்களவைத் தேர்தல் முடிவடைந்த நிலையில் புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி தொடங்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், இந்த ரேஷன் அட்டைகள் எவ்வாறு வழங்கப்படுகிறது? விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, புதிதாக சுமார் 2 லட்சம் புதிய ரேஷன் அட்டை வழங்கக்கூடிய பணி என்பது தொடங்கி இருக்கிறது. நியாய விலை கடைகளில் கிடைக்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள் மட்டுமின்றி அரசு வழங்கக்கூடிய உதவித்தொகை, பேரிடர் காலங்கள் உள்ளிட்ட பல்வேறு நிவாரணங்களுக்கு குடும்ப அட்டை என்பது அவசியமாக இருக்கிறது. அண்மையில் நடைமுறைக்கு வந்திருக்கக்கூடிய மகளிருக்கான உரிமை தொகை திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு குடும்ப அட்டை வைத்துள்ள தகுதி வாய்ந்த பெண்களுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் என்பது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில மக்களவை தேர்தலுக்காக தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருந்ததால் அப்ளிகன்ஸ் எல்லாம் வந்து விண்ணப்பித்த யாருக்கும் அந்த ரேஷன் அட்டை வழங்காமல் இருந்தாங்க. எனவே அந்த வகையில புதிய ரேஷன் கார்டு அட்டை கோரி இதுவரை சுமார் 2 லட்சம் பேர் விண்ணப்பித்திருக்கிறாங்க. இந்த தேர்தல் நடவடிக்கைகள் கடந்த 6ஆம் தேதியோடு முடிவடைந்த நிலையில தற்போது மீண்டும் இந்த ரேஷன் அட்டை வழங்கக்கூடிய பணி என்பது தொடங்க இருக்கிறது. அடுத்த 5 மாதத்திற்குள்ளாக இந்த 2 லட்சம் அட்டை விண்ணப்பங்களும் சரிபார்க்கப்பட்டு தகுதி வாய்ந்த குடும்பங்களுக்கு ரேஷன் அட்டை என்பது முழுவதுமாக கொடுக்கக்கூடிய பணிகள் என்பது தொடங்கி இருக்கிறது. அடுத்த 4 மாதத்திற்குள் இந்த பணிகள் முழுவதுமாக நிறைவடையும் அப்படின்னு உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறாங்க. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.